ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கு அடுக்கலை. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தின நாளும் இருக்கும், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்ததும் இருக்குங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தின நாளுங்க லஞ்ச் எல்லாம் பண்ணி வச்சுட்டுங்க முறுக்குக்கு ஊற வச்சுருந்தேன். கரெக்டாக 1:45 ஆச்சுங்க. முறுக்குக்கு வந்துட்டு அந்த அரிசி வந்துட்டு மிளகாயோட மிக்சர் ஜாரில் கொஞ்சம் அரைக்கணுங்க. அதுக்கு முன்னாடி ட்ரையாக வேணுங்கிறதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சீடை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இது உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் சளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை முறுக்குக்கு வேணுங்க. இந்த பொட்டுக்கடலை அப்புறம் இட்லி அரிசி பயன்படுத்தின முறுக்கு ரெசிபி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. இது நம்ம சேனலில் லாங் வீடியோலேயே இருக்குதுங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே லிங்க்கு ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேங்க நான் கொடுத்தாலுமே. ஆனால் இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சேனல் பிளேலிஸ்ட்லைங்க ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு கீழே ஆட் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் அரைச்சி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசியும் அந்த மிளகாய் வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சா அரைப்படாதுங்க, அதனால் இது தனியாக இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்குவேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய மிளகாய் சேர்த்துவேங்க. அந்த முறுக்கு கலரே கொஞ்சம் ஆரஞ்சு கலராக வரும். ஆனால் தீரனுக்கு எங்காவது ரொம்ப காரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு கம்மியாக மிளகாய் சேர்த்துருந்தேங்க. அதையும் வந்து அரைச்சதை இப்போ நம்ம முறுக்கு கிரைண்டரில் அரிசி போட்டு ஆட்ட வச்சுருக்கேன் இல்லைங்க, அதுக்குள்ளே போட்டு அதையும் அரைக்கிறதுக்கு அங்கே வச்சுட்டு அதை அரைக்கிறதுக்குள்ளேங்க இந்த குட்டி பையனுக்கு ஊட்டி விடணுங்க. அவருக்கு பசிக்கும் இல்லைங்க. லயா குட்டி கிளாஸ் போயிருந்தா 3 மணிக்கு தான் வருவா, லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டா. தீரன் குட்டிக்கு சரி லஞ்ச் கொடுத்துடலான்னு சொல்லிட்டுங்க சாப்பாடு அப்புறம் கடலை குழம்பு வச்சுருந்தேங்க, அப்புறம் ரசம், அதை வந்து ஃபஸ்ட்டு 2ஐயும் போட்டு எல்லாம் ஊட்டி விட்டுட்டுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முறுக்கு மாவுமே வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது அப்பப்போ பார்த்துக்கணுங்க, ஏன்னா கொஞ்சம் நரன்னு இருக்கணுங்க. ரொம்ப நைஸாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முறுக்கு அவ்வளோ நல்லா வராதுங்க. இந்த சமைக்கிறதுல ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம் இல்லைங்க, அதில் இதுதாங்க முக்கியமான ஒன்று. இந்த அரைக்கிறதெல்லாம் முதல்ல முடிச்சு எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுவும் இந்த மிக்சியை ஒரே டைம் பயன்படுத்தணுங்க. இந்த ட்ரை எல்லாம் அதுலேயே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டு கடைசியாக அரைச்சிட்டு அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம், அப்புறம் கழுவலான்னு வச்சிடணுங்க. அப்புறம் இடத்தெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் இடம் நம்மளுக்கு கிடைக்கும், பொருளை நம்ம அழகாக வச்சு பயன்படுத்துறதுக்காகங்க. இப்போ வந்துட்டு சீடை பண்ணுறதுக்காக அரிசி மாவு இன்ஸ்டன்ட் அரிசி மாவு தான் பயன்படுத்துகிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு பச்சரிசியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து காய போட்டுட்டுங்க, அது லேசாக அந்த ஈரப்பதம் இருக்கிறப்ப அரைச்சி எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லைங்க, இன்ஸ்டன்ட் அரிசி மாவு தான் நான் பயன்படுத்தினேன் இன்றைக்கி. அதை வறுத்து எடுத்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் சைட்லேயே எண்ணெயும் கொஞ்சம் காய வச்சுக்கிட்டேன், ஏன்னா வந்துட்டு சூடாக எண்ணெய் தான் ஊற்றி நான் இன்றைக்கி பிணைய போகிறேங்க. நெய்யெல்லாம் எதுக்கும் சேர்த்த போகிறதில்ல முறுக்கு சீடைக்குங்க. அதனால் இப்போ வந்துட்டு அந்த உளுந்து மாவு அரைச்சி வச்சோம் இல்லைங்க, அதையுமே வறுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ அதை நான் ஜலிச்சு சேர்த்துக்கிட்டேன். வெள்ளை சீடை பண்ணுறதுக்குங்க வெள்ளத்தையுமே உருக்கி ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. ஏன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஊற்றி பிணைஞ்சாதானங்க சூடாக இருக்காது, அதனால ஆறுறதுக்காக அதை பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்பப்போ இந்த துடைக்கிற வேலையை நடுவில் பண்ணிவிடுவேங்க. என்னமோ அது தோணுங்க துடைச்சிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு, ஸோ அப்பப்போ துடைச்சி எடுத்துருவேன். ஏன்னா அடுப்பில் அந்த பாத்திரத்தை அந்த துடைக்காமல் அதை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ராட்ச் எல்லாம் விழுங்க, அது இன்னும் கஷ்டமாயிடும். இப்போ வந்து சீடைக்கு வந்து பிணையிறதுக்காக உப்பு அதெல்லாம் போட்டுட்டுங்க. வெள்ளை சீடைக்கு வந்துட்டு வெல்லமே போட்டுட்டுங்க அதே வச்சு பிணைஞ்சிக்கலாம். ஆனால் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டியதாக தான் இருந்ததுங்க, ஏன்னா வெள்ளத்துக்கு கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருந்தேன், ரொம்ப தண்ணியாக என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம பதம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்தில் பிணைஞ்சிக்கணுங்க. நம்மளுக்கு உருண்டை பிடிச்சா நம்மளுக்கு வந்து கிராக் விழாமல் அப்படியே வரணுங்க. கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க எப்படி கிராக் விழாமல் பிடிக்கிறீங்கன்னு. அதுதாங்க, அந்த மாவு நீங்கள் பிணையிற கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஏன்னா அரிசி மாவு நீங்கள் பிணையிறப்போ இன்னும் வந்து தண்ணி ஈர்த்துட்டே இருக்குங்க, அதனால் நீங்கள் பிணைஞ்சிட்டு உடனே கடகடன்னு உருண்டை பிடிச்சிடுங்க. ரொம்ப நேரம் அப்படியே வச்சுக்காதீங்க, கெட்டி ஆகிட்டே தான் இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இதே வந்து நம்ம ஒரு டிஷ்யூ மேலே போட்டு வச்சிடணுங்க. அந்த ஈரப்பதத்தை அதை இழுக்கணும், அப்போ தான் இந்த வெடிக்கிறது அதெல்லாம் நடக்காதுங்க. சீடையெல்லாம் பிடிச்சி வச்சதுக்கப்புறமா முறுக்கு மாவு பிணைஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டுங்க. என்கிட்ட ஹைட்டான பாத்திரம் எதுவுமே இல்லைங்க, அதனால் அரைச்சோம் இல்லைங்க, அதுக்குள்ளேயே வந்துட்டு பொட்டுக்கடலை மாவு அப்புறம் எள்ளு எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டுங்க பிணைஞ்சு வச்சாச்சு. ஏன்னா தெரிக்காமல் இருக்கும் இல்லைங்க, பிணைஞ்சு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியதான். அப்புறமா இப்போ எண்ணெய்க்கு ஷிஃப்ட் ஆயாச்சுங்க. செகண்ட் லெவல் ஆஃப் பிளானிங் இந்த ஷேப் பிடிச்சி வைக்கிறது அப்புறம் பிணைஞ்சு வைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டோன்னா தேர்ட் லெவல் எண்ணெய்க்கு பொரிக்கிறதுக்கு வந்துட வேண்டியதாங்க. இதில் எந்த பலகாரமுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடிங்க, அது இந்த புல்லார் பிடிச்சி வைக்கிறது ஒரு பழக்கம் இருக்குதுங்க. அது எங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். இந்த தீபாவளி அப்பெல்லாம் முறுக்கு சுடுறப்போ இந்த புல்லார் வந்து அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க, முறுக்கு மாவு புல்லார் நம்மளோட அடுப்பில் வந்து ஒரு சைடில் உட்காந்துட்டு இருப்பார். ஸோ இந்த பழக்கம் எவ்வளோ பேர்த்துக்கு இருக்குது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வெள்ளை சீடைக்கு வேணுங்கிறது போட்டு எடுத்துட்டேங்க. ஏன்னா இனிப்பு ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துட்டோன்னா அப்புறம் காரம் போட்டுக்கலான்ட்டு, இல்லாட்டி காரம் போட்டுட்டு இனிப்பு போட்டோன்னா அந்த இனிப்பில் கொஞ்சம் காரம் வருங்க. அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிப்பு சீடை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கார சீடையும் போட்டு எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறமா ரிப்பன் பக்கோடா தாங்க போட்டுட்டேன். ஏன்னா வந்துட்டு இது கடகடன் போட்டுடலாங்க, நம்ம கையில் உட்காந்து அழுத்தணும்னு வச்சுக்கோங்க, நம்ம நார்மல் முறுக்கு பிடி இருக்கு இல்லைங்க
அது இருக்குது, அதில் பண்ணலான் தான் பிளானுங்க. ஆனால் வந்துட்டு ரொம்ப கை வலிக்க ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்ட்டு இந்த தீரன் குட்டிக்கு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சுங்க. ஸோ இப்படி இருக்காங்க. இது அப்படியே நொறுக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. இது எங்கள் ஆத்தா தான் ஞாபகம் வருது. எங்களுக்கு ஸ்நாக்ஸ்னால் இந்த ஓட்டு பக்கோடாவை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. தனியாளாக தாங்க பண்ணுவாங்க. இப்போ அது மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கிறேன்னு நினச்சா எனக்கே சிரிப்பாக தான் வருது. நம்ம இப்படியெல்லாம் பண்ணுவோமான்னு நான் யோசிச்சே பார்க்கலங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் இதுக்குள்ளே பூந்தாச்சு. அப்புறம் அப்பப்போ சைட்லேயும் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வேலை வந்து நம்மளுக்கு கம்மியான மாதிரி இருக்குங்க. அங்கே அந்த முறுக்கு வந்து வேகிறதுக்குள்ளே இங்கே அது பண்ணிக்கிட்டு இருந்தேன். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க. டைம் இருந்தால் இந்த ரவா லட்டு பண்ணலான்னு பிளான் பண்ணேங்க. டைம் இருந்தது, சரின்ட்டு தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எப்போவுமே இந்த நெய் நிறைய ஊற்றியெல்லாம் வறுக்க மாட்டேங்க. வெறும் முந்திரி திராட்சை மட்டும் வறுத்துட்டு ரவையை தனியாக தான் வறுத்தெடுப்பேன். இந்த தடவை நெய் நிறைய ஊற்றி பண்ணிட்டேங்க. பிடிக்கிறப்ப நல்லா வந்தது. அப்புறம் அன்றைக்கி நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. அடுத்த நாள் காலையிலுமே எல்லாம் நல்லா இருந்ததுங்க. அடுத்தது கொஞ்சம் சாயந்தரம் ஆகி அதுக்கு அடுத்த நாள் ஆக இருக ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த கிளைமேட்டுக்கு. ஸோ இது வந்து ரவா லட்டு நான் சர்க்கரை பாகு ஊற்றி தாங்க பண்ணுவேன். அந்த பால் ஊற்றி பிடிக்க மாட்டேங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்னும் கரெக்டாக வந்து நம்ம எப்போவுமே சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிடிச்சி ட்ரை பண்ணுங்க. நைட் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டுங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு குளிச்சுட்டு சாரீ கட்டிட்டு வந்தாச்சுங்க. சரி, சாரீ கட்டியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, இந்த ஃபங்க்ஷனுக்காவது நம்ம சாரியை கட்டுவோன்ட்டு சாரியை கட்டிகிட்டே அடுத்த வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சுங்க. கொஞ்சம் வந்துட்டு அந்த ஹாலெல்லாம் ஒதுக்கி விட்டு போயிருந்தேங்க. சரி, அப்புறமா வந்து டெக்கரேஷன் வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு காலையிலத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமைக்கிற வேலையெல்லாம் இருக்குதுங்க. குட்டீஸ்க்கு சமைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 பிரசாதம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த கிரைண்டர் இதெல்லாம் கழுவி வச்சதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இடம் நல்லா கிடச்சிடுங்க. என் வாழ்க்கையிலே முதல் முறையாக ஜவ்வரிசி பாயசம் பண்ண போகிறேங்க. ஜவ்வரிசி பாயசம் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்ருக்கேங்க. ஆனால் நான் இது வரைக்கும் சமைச்சதில்லை. இங்கே வந்து ட்ரை பண்ணலான்லாம் யோசிச்சப்பங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 1/2 கிலோ கிடைக்கும், இல்லாட்டி 1 கிலோவாக தான் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் தீரனுக்கு வந்து இந்த டைரி இன்டாலரன்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த பால் சார்ந்த பாயசம் பண்ணுறது இல்லை, பருப்பு பாயசம் தான் பண்ணுவேங்க. அதனால் இந்த ஜவ்வரிசி சைட் போகாமல் இருந்தேன். இன்றைக்கி அதை தாங்க வாங்கிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்றைக்கி பிரசாதமெல்லாம் கொடுக்குற பிளான் இருக்குது. நிறையா தான் பண்ண போகிறோன்ட்டு ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு வேக போட்டுட்டேங்க. குட்டீஸ் 2 பேர் எனக்கு வீடு க்ளீன் பண்ணி தரேன்ட்டு வேக்வாம் போட்டுட்டு இருந்தாங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீரக சம்பா அரிசி புதுசாக வாங்கியிருந்தேங்க. அது இன்றைக்கி வச்சு நம்ம தக்காளி பிரியாணி சோயாலாம் போட்டு பண்ணலான்ட்டு அது ஒரு பக்கமாக வச்சு விட்டுட்டுங்க. தக்காளி சட்னிக்குமே எமர்ஜென்சிக்கு நைட்டு ஏதாவது தோசை ஊற்றுருக்கு வேணும்ட்டு அது இன்னொரு பக்கம் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி வந்து ஊற வச்சுருந்தேங்க இந்த உண்ணியப்பம் பண்ணுறதுக்கு. அதே அரைச்சி எடுத்துட்டுங்க. அதில் கொஞ்சமாக கிருஷ்ணர் பாதம் வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேங்க. மீதியில் பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தேங்க. அதையும் அடித்து ஊற்றிட்டு அதில் தேங்காய் வந்து பச்சையாகவே சேர்த்துக்கிட்டேங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி. நெய்யில் பார்த்திங்கன்னா முந்திரி மட்டும் வறுத்து சேர்த்து நல்லா கலக்கிட்டுங்க. பணியாரக்கல்ல நான் வந்து பார்த்ததில் பார்த்திங்கன்னா அப்படியே பொரிச்செடுக்கிற மாதிரி நெய்யை ஊற்றி பண்ணுறாங்க. ஆனால் நான் இந்த தடவை கொஞ்சம் கொஞ்சம் தாங்க அந்த லேசாக நெய்யை மட்டும் ஊற்றி ஊற்றி போட்டு எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. உண்ணி அப்போவுமே சாஃப்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பாயசத்துக்குமே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து கொட்டி பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. ஏதாவது ஒன்று தண்ணியாக பண்ணிவிடணும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்திருந்ததுங்க. பணியாரமே சூப்பராக வந்திருந்ததுங்க. ஆனால் இந்த அடுப்பில் ஒரு ஃபால்ட் என்னன்னாங்க, நம்ம சீக்கிரம் பண்ணணுன்ட்டு ஹை ஃப்ளேம் வச்சோன்னா அந்த சென்டரில் இருக்கிறது மட்டும் கருகிடுதுங்க. அதனால் அதை மட்டும் முதல்ல திருப்ப வேண்டியதாக இருக்குங்க. சாமி கும்பிடுறதுனால ஃபஸ்ட்டு ஒரு அடசல் மட்டும் போட்டு எடுத்துக்கலான்ட்டுங்க. அதை மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைடு வந்து தக்காளி பிரியாணியும் ரெடி ஆகிங்க. அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. சரி, குட்டீஸ்க்கு பசிக்கும், அதை போட்டு கொடுத்துடலான்ட்டு கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. அவர் தான் ஊட்டிகிட்டு இருந்தாருங்க. உண்ணி அப்போவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீ சாமி கும்பிடுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா டைமும் ஆகிட்டே இருந்ததுங்க. கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலேயே ஆகிடுச்சுங்க இன்றைக்கி செய்கிறதுக்கு. ஏன்னா ஒரு வேலையை அப்படியே இழுத்துகிட்டே போயிட்டு இருந்தது. நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க இந்த க்ரோஷே வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு. அதனால் காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சேன். அப்புறம் என் குட்டீஸ் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாங்க. ஏன் மறுபடியும் கூட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அவங்க இப்போ சாப்பிட்டாங்கல்லங்க, அந்த சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க அப்படியே மலை சாரல் போல் எல்லா இடத்துலையும் தெளிச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம கிருஷ்ணரை அலங்காரம் பண்ணுறதுக்காகங்க டேபிளை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜன்னல் தோட்டத்துக்கு நடுவில் தாங்க வச்சுருந்தேன், இந்த தோட்டத்தை எஃபெக்ட் கொடுக்கலான்ட்டு. ஸோ எங்கள் வீட்டில் இந்த ஆரஞ்சு ட்ரீ இருக்குது இல்லைங்க, இது வந்துட்டு ஒரிஜினலாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஒரிஜினல் தாங்க. இன்டோர் ஆரஞ்சு பிளான்ட் தான், கெலமண்டைன் ஆரஞ்சு. இது நல்லா புளிப்பாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. அழகுக்காக வச்சுக்கலாம், சாப்பிட்டா புளிப்பாக இருக்கும். இது ஜாமு இல்லாட்டி ஜூஸ் அதுக்கு பயன்படுத்துவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் உட்கார வைக்கிறதுக்காக இந்த கிச்சனில் பாருங்கள், குட்டீஸ் கிச்சனில் என்ன எடுத்து வச்சுருக்குறாங்க. நான் இல்லைங்க அந்த
கோஸ்டர் பண்ணியிருந்தேன் இல்லைங்க, ஸோ அதுதான் எடுத்து வச்சுருந்தாங்க. இதே வந்து நான் அந்த குட்டி கிருஷ்ணர் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலான்ட்டு அதை அவங்க கிட்டேருந்து சுட்டாச்சுங்க. அவங்க அங்கே எடுத்து அழகாக வச்சுருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பெரிய கிருஷ்ணர் வைக்கிறதுக்கு இது நைட்டு வந்து நான் பண்ணியிருந்தேங்க. இந்த ரோஸும் வந்துட்டு இந்த ஊஞ்சலில் கட்டுறதுக்காக பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் டெக்கரேஷனுக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி கடைசி நேரத்தில் பண்ணதுங்க. எப்போவுமே எனக்கு பார்த்திங்கன்னா அந்த கடைசி நேரத்தில் தாங்க ஐடியா வரும். முன்னாடியே வந்தால் இன்னும் எவ்வளோ அழகழகாக அந்த தாமரை மாதிரிலாம் கூட பண்ணியிருக்கலாம் இல்லைங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா யோசிப்பேங்க, முன்னாடியே கொஞ்சம் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா பண்ணலாம்ல, இனிமேல் இதை கரெக்ட் பண்ணணுங்க. ஆனால் அது நடக்கிறதே இல்லை. இனி அடுத்தது விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்க, அதுக்கு என்ன பண்ணுறேன்னு அப்போ பார்க்கலாம். அடுத்தது சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி வந்துட்டு இந்த மஞ்சள் சாமந்தி மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஸோ அதை வச்சு அவங்கள சுற்றி வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு கோலம் ஒன்று சிம்பிளாக போட்டாச்சுங்க. அந்த கோலத்துக்கு நடுவுலையும் ஒரு பாதம் இருந்ததுங்க. ஸோ அதுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு 4 நடந்து வர மாதிரி நம்ம அரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதில் வந்துட்டு அச்சு வச்சாச்சுங்க. அப்புறம் உருளியில் பூவெல்லாம் போட்டு வச்சுட்டு பழங்கள்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டுங்க. நான் பண்ணியிருந்த அந்த பலகாரங்கள், பாயசம், வெண்ணெய் இது எல்லாத்தையுமே சாமிக்கும் படைச்சாச்சுங்க. இப்போ இந்த பாதம் வச்சோம் இல்லைங்க, அதுக்கு மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் பூவெல்லாம் அப்படியே தூவி விட்டுட்டுங்க. இந்த பூ கடைசியில் கம்மியாக தாங்க இருந்தது, அது பெருசாக அந்த பாதமே மறைஞ்சிடுற மாதிரி, அதனால் பிச்சு அப்படியே அதில் போட்டு விட்டாச்சுங்க. ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறமா தீபமெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி ஆயாச்சு. வரமகாலட்சுமி பூஜை பண்ணியிருந்த அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேங்க, உங்கள் வீட்லேயும் இந்த பூஜை பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு டிஎம் பண்ணி விடுங்கன்னு. நிறைய பேர் யூடியூப்பில் என்னோட சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஆகட்டும் நிறையா ஃபோட்டோஸ் அமைச்சிருந்தாங்க. ஒரு அம்மனையும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஐடியாஸை நான் வந்து சுட்டு வச்சுருக்கேன், அடுத்த வருஷம் யூஸ் பண்ணிக்கலானுங்க. அதே மாதிரிங்க இந்த தடவை கேட்காமையே நிறைய பேர் கிருஷ்ண ஜெயந்தி அவங்க வீட்டில் கொண்டாடினது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடாதவங்களுக்கு வாங்க நம்ம வீட்டு பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம். உங்கள் எல்லாத்துக்காகவும் தாங்க இன்றைக்கி நாங்கள் சாமியை திருப்தியாக கும்பிட்டு முடித்தோம். இந்த அம்மன் ஃபோட்டோ, இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்குறப்பங்க அந்த பூஜையில் உங்கள் கூட நானும் அங்கே இருந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லைங்க, என்னோட வீடியோஸில் நான் ஏதாவது குவெஸ்சன் கேட்டால் நீங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க பாருங்களேன். அது ஒன்று படிக்கிறப்பங்க நம்ம ஏதோ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் சேர்ந்துருக்கோம், ஈவினிங் எல்லாம் மீட் பண்ணி நம்மளுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி ஒரு குட் ஃபீலாக இருக்குங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி தோணியிருக்கா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.